கடவுள் என்பது யார்? அது எங்கே எப்படி இருப்பான்? அவன் 6 தலையா 10 தலையா? இல்லை, கடவுள் என்பவன் நம்முள்ளே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்னா ஜோதி வடிவாக இருக்கிறான். நம்முள் எப்போ ஜோதி வடிவாக எப்போது இல்லையா? இருக்கிறான். அது காமதேகம் மூடி கொண்டிருக்கு. அந்த ஜோதியை சொல்லவொன்னா பெருமைக்குரிய ஜோதியை ஒரு கடினமான ஒரு காமதேகத்துக்குள் அந்த ஜோதி இருக்கு. அந்த ஜோதி 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளது ஜோதி. அந்த ஜோதியை வெளிப்பட விடாது. அந்த ஜோதி வெளிப்படாது. ஒரு இருட்டு தேகம், இருட்டாக ஒரு கடினமான காமதேகம் அந்த ஜோதியை வெளிப்படுத்த விடாது இருக்கு. அந்த தேகத்துக்குள் அந்த ஜோதி இருக்கு. அந்த தேகத்திற்குள் அந்த ஜோதி புருவத்தில் இருக்கு. புருவத்தில் அந்த ஜோதி தோன்றும். அந்த புருவத்தில் ஜோதி தோன்று இருக்கு. காரணம் எல்லாருக்கும் இருந்தாலும் ஏன் வெளிப்படவில்லை என்று ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் பக்தி செலுத்தவில்லை. அதுக்குரிய முயற்சியில் ஈடுபடவில்லை. அவர்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த ஜோதியை தட்டி எழுப்பலாம். நம்முடைய இருக்கும் ஜோதியை நாமே தட்டி எழுப்ப வேண்டும். அது எழுப்பதற்கு அந்த ஜோதியை தட்டி எழுப்பி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனலை எழுப்பி அந்த கனல் தான் ஜோதியாக மாறும்.